குரு மாறும்போது உங்கள் பதவியில் சில மாற்றங்கள் வரும். குரு உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும்போதும் சுபமான, இதை எல்லாத்தை விட எதிரிகள் தொல்லை போகும். இந்த துலா ராசியில் நிறைய ஏற்கனவே இருந்து வந்த வியாதிகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் முடிஞ்சு போனது, அது மீண்டும் வராது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். செய்கிற தொழிலில் வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிடுச்சு. நானும் ஓடி ஓடி உழைக்கிறேன். 2026 தமிழ் புத்தாண்டு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும்? சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் மாதிரி. வேற்றுமொழி இனத்தவர்களால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதானம் வேண்டும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மற்றபடிக்கு உங்ககிட்ட எதையுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாயிரத்தி 26 துலா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு மாறும்போது உங்கள் பதவியில் சில மாற்றங்கள் வரும். குரு உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும்போதும் சுபமான பலன் கொடுப்பார், கடகத்தில் இருக்கும்போதும் கொடுப்பார். அது எப்படி சார்? பார்வை இருக்காது. பார்வை இல்லைன்னா எப்படி கொடுப்பார்? குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வை போய்ப்படும். ஆக குடும்பத்தில் நிம்மதி வரும், வருமானங்கள் கூடும், கடன்கள் தீரும். புதிய கடன் வந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை தரும், மருத்துவ செலவு குறை. இதை எல்லாத்தை விட எதிரிகள் தொல்லை போகும். இந்த துலா ராசியில் நிறைய நீதிபதிகள், டாக்டர்ஸ், ஜட்ஜஸ் எல்லாரும் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் மனவேதனையும் மனக்குழப்பமும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் போகும். நரம்பு பிரச்சனைகள் தீரும். மொத்தத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏற்கனவே இருந்து வந்த வியாதிகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதெல்லாம் முடிஞ்சு போனது, அது மீண்டும் வராது. அதை போட்டு குழப்பாதீங்க. உங்களுக்கு குரு சாதகமாக இருக்கிறதுனால, நான் வீடு வாங்கலாமா சார்? ரொம்ப நாளாக எனக்கு வீடு கிடைக்காம இருக்கே, என்ன திக்கு வீடு வாசப்படி எனக்கு அமையும் அப்படின்னா, கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த வாசப்படி வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். 4, 7, 8 எண் கொண்ட வீடை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சாதகமாக இருக்கார். புதிய புதிய தொழில்கள், புதிய வேலைகள், ஊர் விட்டு ஊர் மாறுறது, குடும்பத்தோடு மாற்றிக்கிட்டு போகிறது, இது எல்லாமே முதல்ல உங்களுக்கு நிம்மதியை தரும். வாக்கு சாதுரியம், மனோதைரியத்தை கொடுக்கும். முடிஞ்சால் அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுலேயும் அதான் உங்களுக்கு தெரியுமே, கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பம் மேலோங்கும், வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும். பௌர்ணமி கிரிவலம் ஒரு 3 மாதம் போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க போங்க. செய்கிற தொழிலில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு. நானும் ஓடி ஓடி உழைக்கிறேன் சார். 2 ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நானும் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் விடுதலை காலம். நல்ல லாபம் கிடைக்கும். புதிய தொழில் அமையும். தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் அடுத்தவங்கள ரொம்ப தெளிவான முடிவு கொடுப்பீங்க. உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களும் சரி, திருமணம் ஆனவர்களும் சரி, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கெட்டி மேளம் கொட்டியே தீரும். வீட்டில் நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தை விட நிம்மதி வரும். சளி தொந்தரவுகள் போகும். உடம்பை தான் கொஞ்சம் பார்க்கணும். சனி செவ்வாய் சேரும் காலத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியம் வேண்டும், பயணத்தில் கவனம் வேண்டும். இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போனாலும் இந்த சனியும் செவ்வாயும் சந்திக்கிற நேரத்தில் நீரினாலும் நெருப்பினாலும் இயற்கை அழிவுகளாலும் சில பிரச்சனைகள் இருக்கும். நான் போட்டிங் போகிறேன், அது போகிறேன், ஸ்விம்மிங் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா இந்த கிரக தாக்கங்கள் சரியில்லை.
அந்த காலகட்டத்தில் கம்முன்னு இருங்க. ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். முன்பின் தெரியாதவர்கள், முகம் அறியாதவர்களால் உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி உதவிகள் வரும். மொத்தத்தில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி திங்களூர் போயிட்டு வந்தீங்கன்னா மனோதைரியம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 தமிழ் புத்தாண்டு தனுர் ராசிக்கு எப்படி இருக்கும்? சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் மாதிரி. 7ஆம் இடத்துல குரு ஆரம்பிக்கும் போது இருக்கார். அதுக்கு பிறகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துக்கு போனாலும் குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய உங்களது 2வது வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ஆகவே குரு சாதகமாக இருக்கார். சில 4ஆம் வீட்டில் சனீஸ்வரர் இருக்காரே, அர்த்தாஷ்டம சனியாச்சு அப்படின்னா தாயினது உடல்நிலையில் அக்கறை தேவை. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். 8ஆம் இடத்துல கேது வரப்போகிறார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி இனத்தவர்களால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். அப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் தெளிவாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு முறை ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வஸ்திர தானம், மஞ்சள் ஆடை தானம். அதில் நான் ஏதோ ஒரு ஜான் கொடுத்தேன் சார், 1 மீட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இல்லாமல் நல்ல வேஷ்டி, நல்ல ஷர்ட்டு, அதே மாதிரி நல்ல புடவை, நல்ல ஜாக்கெட் அதெல்லாம் கொடுத்து நாம் கொடுக்கறது யாருக்காவது உபயோகமாக இருக்கணும். வஸ்திர தானம், விஷ்ணுவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நீங்கள் வஸ்திர தானம் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் பண்ணவே முடியாது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் சேரும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலம். பூர்வீக சொத்துக்கள் சேரும். மறைமுக எதிரிகள் தொலைந்து போவார்கள். எதிரிகள் எதிரில் நிற்க மாட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு கண்ணு, தலைவலி, நரம்பு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் கட்டுக்குள் அடங்கும். பிரச்சனைகள் வராது. உடல் ஆரோக்கியம், வயிறு, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மற்றபடிக்கு உங்ககிட்ட எதையுமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான சிந்தனை உடையவர், தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவர். ஆகவே உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். மிக அற்புதமான காலம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.